ஆஸ்ட்ரோ நண்பர்களே வணக்கம். சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் வக்கரமாக கடக ராசியில் இருக்கிறார். இவ்விரண்டையும் சேர்த்து நாம் பலன்களை பார்க்க போகிறோம். சில ராசிக்காரர்களுக்கு பாதகம், சிலருக்கு சாதகமாக இருக்கும். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மீன ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். சனியின் வக்கர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்கர நிலையினையும் இரண்டையும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம். துலாம் ராசியினருக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் வக்கரமான சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களின் பல பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் பலவீனம் அடைவர். நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து வந்த நோய்கள் விலகும். ஆரோக்கியம் மேம்படும். வழக்குகளில் சாதகமான திருப்பம் உண்டாகும். கோர்ட் கேஸில் வெற்றி பெறுவேன். சனியினுடைய 3ஆம் பார்வை அஷ்டமஸ்தானமான ரிஷபராசிக்கு உண்டாகிறது. உடலில் உள்ள நோய்கள் விலகும். நல்ல மருத்துவ சிகிச்சைக்கு பின் உடல் ஆரோக்கியம் பெறும். 7ஆம் பார்வையாக விரய ராசியில் உள்ள கன்னி ராசியை பார்ப்பதால் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செல்லலாம். வெளிநாடு செல்ல ஆசை உள்ளவர்கள், வெளிமாநிலங்களுக்கு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். 3ஆம் இடமாகிய தனுசு ராசியை பார்க்கிறார். சகோதர உறவும் மேம்படும். ஆக சனியினால் நன்மை. குரு தங்களுக்கு இதுவரை சாதகமாக 9ஆம் இடத்தில் இருந்தவர் 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இலக்குகளை அடைவதற்கான சரியான பாதையை தீர்மானிப்பதற்கு சாதகமான காலம் இது. தங்களுக்கு தாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு சுய பரிசோதனையாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமாக இருக்கும். நீண்ட காலமாக மருத்துவ சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான செய்தி வரும். உடல் வலிமை கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சுபிட்சமாக இருப்பர். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும், சுபிட்சம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகும். தாராளமான தன வரவுகள் இருப்பதால் கடன்கள் அனைத்தும் அடைபடும். உறவினர்களிடம் இருந்து வந்த விரோதம் மறையும். சுமூக நிலை உருவாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வேலையாட்கள் அனுசரணையாக சாதகமாக இருப்பர். உத்தியோகத்தை பொறுத்தவரை அனுகூலம் உண்டாகும். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கலாம். இடமாற்றம் வேண்டிய தாங்கள் மனதில் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினீர்களோ அந்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். ஆனால் வேலை பளு அதிகரிக்கும். அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் பெருகும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தங்களுக்கு கிடைக்கும். தங்களுடைய புகழ் செல்வாக்கு பெருகும். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் கிடைக்கும். தண்ணீர் பஞ்சம் இருக்காது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கலைஞர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நல்ல வருமானம் பெருகும். கலைத்துறை அன்பர்கள் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு சென்று பொருள் ஈட்டலாம். பெண்களுக்கு நிம்மதி. வீடு மனை வாங்கும் யோகம் சில பெண்களுக்கு உண்டாகிறது. கடன் வாங்கியாவது நல்ல வீடு ஒன்று வாங்குவீர்கள். இதுவரை தடையான தாமதமான வரன்கள் நல்ல விதமாக முடியும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிய பெண்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பிறக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நன்றாக ஈடுபட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன்.